அன்புமிக்கவர்களே, முதன்மையான கட்டளை எது என்று, தலை சிறந்த கட்டளை எது என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். கேள்வியின் மூலம் அவரை சிக்க வைக்கலாம் என்று இதோ எத்தனையோ வகையான கேள்வியை அவரிடத்திலே முன்வைக்கிறார்கள். ஆனால் அவர் அழகாக ஒரு உண்மை என்று கற்றுத்தருகிறார். அன்பு என்பது போர் செய்வது போன்றது, துவங்குவது சுலபம், நிறுத்துவது கடினம். ஆம், முதன்மையான கட்டளை அன்பு தான் என்று உணர்த்துகிறார். வாங்க வார்த்தை சொல்லும் உண்மையை அறிந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனின் வல்லமையும் இறையருளும் உங்களை முற்றிலுமாக உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, தலை சிறந்த கட்டளை எது என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வாயாக. இரண்டாவது, உன் மீது அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் பார்க்கின்ற பொழுது மோசேயிடம் கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளை இவர்கள் அதிகப்படுத்தி சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். 613 சட்டங்கள் என்று வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆனால் இதில் முதன்மையான கட்டளை எது என்று ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு கேள்வி அவர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் இயேசு அழகாக இன்று தலை சிறந்த கட்டளை எது என்ற உண்மை இன்று உணர்த்துகிறார். ஆனால் அவர் கூறியது யூத மக்களுக்கும் தலைமை சங்க தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த அதிர்ச்சி என்ன என்று சிந்திப்போம் வாங்க. இதை செய்ய வேண்டும், இதை தான் செய்ய வேண்டும் என்று இவர்கள் 248 கட்டளைகள் வைத்திருந்தார்கள். மேலும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று 365 கட்டளைகள் வைத்திருந்தார்கள் இந்த யூதர்கள், இந்த தலைமை சங்க அதிகாரிகள். ஆனால் இயேசு இந்த கட்டளைகள் 2 கட்டளைகளுக்குள் அடங்கும் என்று ஒரு முதல் அதிர்ச்சி அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆம், இந்த 2 கட்டளைகளும் சமம். நீங்க வைத்திருக்கிற எல்லா அந்த 613 கட்டளைகளுக்கும் இந்த 2 கட்டளைகள் சமம் என்று அவர் கூறியது அவர்களுக்கு 2வது அதிர்ச்சியாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 19:16 நான் விண்ணரசை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பணக்கார வாலிபன் வந்து கேட்ட பொழுது, உம்மிடம் இருப்பதை விற்ற ஏழைகளுக்கு கொடு, கட்டளையை பின்பற்று என்று சொன்ன உடனே அவன் மனம் வருந்தி வீடு சென்றான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தலை சிறந்த கட்டளை அன்பு கட்டளை. அந்த அன்பு கட்டளை உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசியும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அன்புமிக்கவர்களே, 1 யோவான் 4:20 சொல்லுவது போல, தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரி அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடத்தில் அன்பு செலுத்த முடியாது என்று சொல்லுகிறார். ஆம், இறை அன்பு பிறர் அன்பை இங்கு அவர் வித்திடுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் ஒரு மனிதன் மையப்படுத்தி வாழுகின்ற பொழுதுதான் இந்த அன்பு கட்டளை அவன் வாழ்விலே வேரூன்றி காணப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. இந்த அன்பை வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆம், இந்த அன்பு கட்டளை ஒரு நாணயம் போன்றது. எப்படி ஒரு நாணயத்தோட ஒரு பக்கம் இல்லைன்னு சொன்னா அது செல்லாம போயிடும், அது போலதான் நமது அன்பும் இணைந்து செயல்பட வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளுக்கு ஏற்றவாறு உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய், அப்பொழுது தான் இறை அன்பும் பிறர் அன்பும் நிலைத்திருக்கும் என்று நாணயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், யார் இந்த அயலான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்ட மக்கள், யாரும் இல்லை என்று நினைக்கிற இவர்கள் எல்லோருமே நமது அயலானாக இருக்கிறார்கள். அவர்களை தேடி சென்று அன்பு செய்து அவர்கள் தேவையில் நாம் உதவ வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். காந்தி அழகாக ஒரு வார்த்தை சொல்ல இருக்கிறார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும் ஆனால் கிறிஸ்துவர்களை பிடிக்காது என்று சொல்ல இருக்கிறார். மேலும் இந்த ஃப்ரெட்ரிக் நீச்சே அழகாக ஒரு உண்மையை சொல்ல இருக்கிறார், இதுவரை ஒரே ஒரு கிறிஸ்துவனை நான்
பார்த்திருக்கிறேன். அவர் வாழ்ந்திருக்கிறார். அவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு, ஒரே ஒரு கிறிஸ்து. அவர்தான் நான் கிறிஸ்துவன் ஏற்றுக்கொள்வேன் சொல்றார் இந்த நீட்சே என்பவர். காரணம், நாம் கிறிஸ்துவ விழுமியங்களை கடைபிடிக்கவில்லை, அன்பு கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தவில்லை. உன்னை அன்பு செய்து போல உன் அயலானையும் அன்பு செய், இதுவே முதன்மையான கட்டளை என்று சொல்லுவது போல நமது வாழ்வில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து முதன்மையான கட்டளையை நாம் ஏற்றவாறு வாழ்வோம். அன்பு கொடுக்கும் போது வாங்கும் போது மகிழ்ச்சி தங்கும். நமது குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை என்றால் நீங்கள் அன்பை கொடுக்கவில்லை. அன்பை கொடுங்கள், மகிழ்ச்சி பெறுங்கள். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது அன்பின் இரக்கம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோடும் எங்களோடு தங்கட்டும். நாங்கள் எங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசித்து ஒருவர் மற்றவரோடு அன்புறவு கொண்டு வாழ எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.